அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை 23/9/2025. துவிதியை திதி நாளை அதிகாலை 4:52 வரை. அதன் பிறகு திருதியை திதி. அஸ்தம் நட்சத்திரம் மதியம் 1:40 வரை. அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். சமநோக்கு நாள். சித்த யோகம் என்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கன்னி லக்னம். லக்னத்திலேயே சூரியன் புதனுடன் சந்திரன். துலாத்தில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும். இன்று என்ன செய்யலாம்? மருந்துண்ண, மூலிகை பறிக்க, முட்செடிகள் நட, வீடுமனை வாங்குவதற்கு முன்பணம் தர, செல்ல பிராணிகள் வாங்க, சொத்து விவகாரங்கள் பேசி தீர்க்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எல்லா மூங்கிலும் புல்லாங்குழல் ஆவதில்லை. சிலருக்கு படகாகவும், சிலருக்கு வீடாகவும், சிலருக்கு ஏணியாகவும் பயன்படுகிறது. அதுபோலத்தான் வாழ்க்கையும். ஆமாங்க, வாழ்க்கை நமக்கு நிறைய சம்பவங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருதுங்க. அதை சரியாக பயன்படுத்தி முன்னேறுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டுங்க. எங்கும் எப்போதும் மூங்கிலை புல்லாங்குழலாக பயன்படுத்தக்கூடிய சாமர்த்தியசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் சவால்களில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாதுங்கிறதையும் முடித்து காட்டுவீங்க. தள்ளிப்போன வேலைகள் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் உங்களை பார்க்கறதுனால கொஞ்சம் கம்பீரமாக இப்பெல்லாம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. எதையும் தள்ளி போடாமல் இப்பெல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் அதே நேரத்தில் 7.5 சனியில் உங்களுக்கு விரயச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால எல்லாரும் எதையோ சொல்லி நம்மகிட்டேருந்து பணம் பறிச்சுட்டு போயிடுறாங்களே. யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாது நம்ம நினச்சாலும் கூட ஏமாற வேண்டியதாக இருக்குது. இனிமேல் சிக்கனமாக தான் இருக்கணும்னு நம்ம முடிவெடுக்கிறப்பெல்லாம் ஏதாவது ஒரு செலவு நம்மளை சிக்க வைக்குதுன்னு சில நேரங்களில் தனியே அமர்ந்து முணுமுணுத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. பழைய கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்தால் அது நீங்கள் சுமூகமாக பேசி ராசியாக பேசி முடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுக்கும் வேண்டாம், எனக்கும் வேண்டாம், பார்த்து நியாயமாக ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, நல்லா இருக்குது, லாபமும் நல்லா இருக்குது. ஆனால் காலையில் வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் சுமாராக இருந்தால் மதியம் வராங்க, மதியம் நிறைய பேர் வந்தாங்கன்னா சாயந்தரம் வர மாட்டேங்கிறாங்களேன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. ஆனால் இன்றைக்கு வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. நாம் நல்லா தான் உழைக்கிறோம், நல்லா தான் வேலை பார்க்குறோம். ஆனால் புகழை யாராவது தட்டிட்டு போயிடுறாங்க, நம்மால் முடியறது இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஏக்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு நெருக்கம் உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:45 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 1:45 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷபராசிக்காரர்களே, 1000 முறை தோற்றாலும் லட்சியத்தை கைவிடாதீர்கள். நிச்சயம் அது ஒரு முறை ஒரு நாள் ஜெயித்தே தீரும். ஆமாங்க, அதனால தாங்க யார் என்ன சொன்னாலும் உங்கள் குறிக்கோளை நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்க. கோள்கள் வேணால் மாறி மாறி பயிற்சி ஆகலாம், இடம் மாறலாம், ஆனால் உங்கள் குறிக்கோள்கள் மட்டும் என்றைக்குமே மாறாதுங்க. ஆரம்பத்தில் உங்களை எல்லாரும் வேறு மாதிரி தான் பார்ப்பாங்க, ஆனால் போக போக நீங்கள் உறுதியாக நின்று ஜெயிச்சு காட்டும்போது எல்லாரும் உங்கள் பின்னால் வந்து நிற்பாங்க. எங்கும் எப்பொழுதும் அஞ்சா நெஞ்சர்களாய் உறுதியான மனதுடன் லட்சியத்தை அடைவதற்காக ஓயாமல் உழைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் நல்லதெல்லாமே நடக்குங்க. இருக்கிற வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, கூடுதல் அறை அமைக்கிறதுன்னு இன்றைக்கி சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. வண்டி வாகன பழுது நீக்கிறது, பழசு கொடுத்து புதுசு வாங்கிறதுக்கான முயற்சிகள், அதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. 5ஆம் இடத்துல வந்து சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதே 5ஆம் இடத்துல சந்திரனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறதுனால தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் சுமூகமாக முடியுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை நீங்கள் போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, ஆனால் நாம் நினைக்கிற அளவுக்கு பெருசாக இன்னும் லாபம் வரலையேங்கிற ஏக்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. சின்ன சின்ன விளம்பர யுக்திகள் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறது, அது மாதிரி சின்ன சின்ன விளம்பர யுக்திகளையும் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. 10ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும். இப்போ வர்றவங்கெல்லாம் நிறைய படிச்சுட்டு வராங்க, நமக்கு அனுபவம் நிறையா இருக்குது, ஆனால் படிப்பு தகுதி என்ன நம்ம அதிகப்படுத்திக்கணுங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமைகள் கொஞ்சம் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி மாற்றங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நீங்கள் வெற்றி பெற்றவர்களின் சரித்திரத்தை படிக்காதீர்கள். ஏனென்றால் அதிலிருந்து சில தகவல்களை மட்டுமே நீங்கள் பெற முடியும். ஆனால் தோல்வி அடைந்தவர்களுடைய சரித்திரங்களை படியுங்கள். அதிலிருந்து வெற்றிக்கான வழிவகைகளை எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் என்றைக்குமே ஜெயித்தவங்க பின்னாடி ஓட மாட்டீங்க. ஆனால் ஜெயிக்கிறதுக்காக முயற்சி பண்ணி ஆனால் வெற்றியை நூலிழையில் தவறவிட்டவங்க பின்னாடி நீங்கள் ஓடுவீங்க. அவர் எங்கே தவற விட்டார், எதனால் தவறினார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அதிலிருந்து சில பாடங்கள் படிப்பினைகளை கற்றுக்கொண்டு வெற்றி பெறுவதற்காக போராடுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. காரணம், உங்களுடைய ராசிநாதன் புதன் ஒளிரும் கிரகங்கள் சூரியன் சந்திரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. அடிமனசில் நிறைவேறாமல் இருந்த சில சின்ன சின்ன ஆசைகள் அதெல்லாம் இன்றைக்கி நிறைவேறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. ஆனாலும் ஜென்ம குரு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. நேரத்தில் உணவு அருந்துவது, நேரத்தில் உறங்குவதுன்னு வாழ்க்கையில் சில வசதிகளை திட்டவட்டமாக அமைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நலமாக இருக்குங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்களையும் மீறி சின்னதாக ஒரு பயம் எட்டி பார்க்கும். நாம் தேறி வந்துடுவோமா, நாம் தேறிடுவோமா, வீடு இன்னும் சரியாக அமைய மாட்டேங்குது, இடம் இன்னும் சரியாக அமைய மாட்டேங்குது, எல்லாம் கூடி வருது. கடைசி நேரத்தில் பேசும்போது அந்த பேப்பர் இல்லை இந்த பேப்பர் இல்லைங்கிறாங்க, நம்மளே அந்த பேப்பரை வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. என்ன இப்படிலாம் இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. 10ஆம்
இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வேலை பார்த்து பார்த்து ஓஞ்சி போயிட்டோம். கொடுக்குற சம்பளம் நம்ம வாங்குகிற சம்பளமும் கட்டுப்படியாக மாட்டேங்குது. நாமே ஏதாவது சின்னதாக ஒரு தொழில் தொடங்கலாமே அப்படிங்கிற எண்ணம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதற்கான வாய்ப்புகள், அதற்கான முயற்சிகள் பலிதமாகுங்க. வியாபாரம் இன்றைக்கி நல்லா இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்பவர்களே அதிகமாக வெற்றியடைகிறார்கள். ஆமாங்க, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணுங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். நான் அப்படி தான், அந்த காலத்துலேருந்தே இப்படி தான், தாத்தா பாட்டியெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தோம்னா உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியதாங்க. ஆனால் அதே நேரத்தில் பழமை மாறாமல் பண்பாடு கலாச்சாரத்தை முழுமையாக மாற்றிக்கொள்ளாமல் அதே நேரத்தில் இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை வளைந்து கொடுத்து வெற்றி பெற வைக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, தைரியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் முக்கியமான முடிவுகள் தன்னிச்சையாக எடுப்பீங்க. அவங்கள கேட்குறது இவங்கள கேட்குறது அதெல்லாம் வேணாம். எதுவாக இருந்தாலும் நாம் தான் எல்லாத்தையும் எதிர்கொள்ள போகிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் முடிவெடுப்போம் அப்படின்னு சுயமாக இன்றைய தினத்தில் நீங்கள் முடிவெடுப்பீங்க. பெற்றவங்க ஆசீர்வாதம் இன்றைக்கி கிடைக்கும். கூட பிறந்தவங்களுடைய ஆதரவும் இன்றைக்கி இருக்குது. நட்பு வட்டமும் இன்றைக்கி உங்களுக்கு அமோகமாக இருக்குது. அதனால் எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் முன்ன மாதிரிலாம் கோவப்பட மாட்டேங்கிறாருங்க. இப்போ ரொம்ப பொறுமையாக இருக்கார், சாந்தமாக இருக்கார். எதாவது நாம் கேட்டால் கூட சிரிச்சுக்கிட்டே தான் பதில் சொல்கிறாருன்னு சுற்றி முற்றி இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக சர்டிஃபிகேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய கடனை நினச்சி சின்னதாக ஒரு பயம் எட்டி பார்க்குங்க. அதெல்லாம் பைசல் பண்ணிடலாம். எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. நல்ல வேலையாட்கள் இன்றைக்கி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நல்ல பேர் இன்றைக்கி இருக்கும். அதிகாரிகள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே கொஞ்சம் உதவிகரமாக இருப்பாங்க. நேசக்கரமும் நீட்டுவாங்கங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:45 மணி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. புனர்பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:45 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வெற்றி பெறுவதற்கு எளிய 3 வழிகள். 1, அடுத்தவர்களை விட அதிகமாக கற்றுக்கொள்ள முயற்சி செய்வது. 2, அடுத்தவர்களை காட்டிலும் அதிகமாக உழைப்பது. 3வது, மற்றவர்களிடமிருந்து எதையும் குறைவாக பெற்றுக்கொள்வது. இந்த 3 வழிகள் இருந்தாலே நாம் எளிதாக முன்னேறிடலாங்க. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் நிறையா படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருப்பீங்க, தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எந்த துறையில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த துறையில் முதலிடத்தை பிடிப்பதற்காக முயன்று கொண்டே இருக்கக்கூடிய முன்னோடிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. 2 கிரகங்களோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சது இன்றைக்கி நிறைவேறும். எதிர்பார்த்தது இன்றைக்கி கிடைக்கும். தள்ளிப்போன வேலைகள் இன்றைக்கி சீக்கிரமாக முடியும். பேசும்போது மட்டும் கொஞ்சம் எல்லாரையும் அனுசரித்து பேசுனீங்கன்னா போதும். அந்த மூக்கு நுனியில் இருக்கிற முன்கோபத்தை நீங்கள் தூக்கி போட்டுட்டிங்கன்னா இன்றைக்கி உங்கள் முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. என்ன தான் நாம் அமைதியாக பொறுமையாக சாந்தமாக இருந்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாலும் கூட
இந்த அஷ்டமத்து சனி உங்களை விடவே மாட்டேங்குதுங்க. அவர் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல உங்களை திடீர்னு அப்படியே வெடிக்க வச்சிடுறாரு. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சுக்கிரனும் கேதுவும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால எங்கே போனாலும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதே மாதிரி நல்ல மனசு இருக்கிறதுனால எல்லாருக்கும் இன்றைக்கி நல்லதெல்லாமே செய்து கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் உண்டு. குடும்பத்திலேயும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. வரவேண்டிய லாபமும் இன்றைக்கி நல்லா வரும். புது வாடிக்கையாளர்களும் இன்றைக்கி வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சக ஊழியர்கள் மத்தியில் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. குரு பகவானின் அனுகிரகம் இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்ததும் நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வலி என்று ஒதுக்கி விடாதே. அதுதான் உன்னை வலிமையாக்கும். தோல்வி என்று ஒருபோதும் துவண்டு விடாதே. அதுதான் வெற்றிக்கு உனக்கு தூண்டுகோலாக இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க வலியெல்லாம் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு தாங்க வரீங்க. வலிகளையும் பார்த்துருக்கீங்க, வடுக்களையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, தோல்விகளையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. துவண்டு போய்விடாத வீரத்துடன் இன்னை வரைக்கும் போராடி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ஏதாவது ஒரு செலவு வீட்டில் யாருக்காவது உட முடியாமல் போகுது, மருந்து மாத்திரன்னு அதுக்கு தனியாக ஒரு பில்லு போயின்னு இருக்கேன்னு மனசுக்குள்ளார ஒரு சங்கடமும் இருந்து கொண்டு இருக்குங்க. சகோதர வகையில் சின்ன சின்ன விவாதங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. அதனால் எல்லாரையுமே அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சூரியனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சூரியன்னு சொல்லுன்னு வர்ற கோபத்தை மட்டும் நீங்கள் சும்மா கடன்னு சொல்லி வெளியில் ஓரங்கட்டி வச்சிட்டிங்கன்னா எல்லாமே சந்தோஷமாக மாறுங்க. சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. எதிர்பார்த்தது நடக்கலைன்னாலும் எதிர்பாராத விதத்தில் ஒரு உதவி இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். அது மூலமாக இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க, ஜெயிச்சும் காட்டுவீங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க. சில வாய்ப்புகளையும் உங்களுக்கு தருவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது. இன்றைய தினம் அவசரப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் 1:40 வரைக்கும் நிதானமாக இருக்கணும். அதுக்கு பிறகு அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் மதியம் 1:40 நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு முன்ன பின்னதாங்க இருக்கும். உத்தியோகத்திலையும் கொஞ்சம் அமைதியாக இருந்துறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உறவுகள் தண்ணீரை போன்றது. மனதில் ஈரம் இருக்கும் வரை உறவாடி கொண்டிருக்கும். ஆனால் மனம் சூடாகிவிட்டால் தண்ணீரானது நீராவி ஆகிவிடும். அதுபோல் நாம் ஏதாவது சூடாக சொன்னோம்னா உடனே ஓரமாக ஒதுங்கி ஓடிடுவாங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு உறவினர்களை நண்பர்களை கட்டி காப்பாற்றுவதற்காக எப்போதும் அன்பாக அரவணைப்பாக பேசிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் இன்னைக்கு பதுங்கி இருக்கிறாருங்க. அதனால் எங்கிருந்தாவது ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. இப்போ தான் நான் புதுசு வாங்கணும், அதுக்குள்ளே பழுதாயிடுச்சு, கேரண்டி பில் இருக்குதா, கேரண்டி பில் இருந்தால் அதை கொடுத்து நம்ம வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை யோசித்து கொண்டேயும் இன்னைக்கு இருப்பீங்க.
வேலையாட்கள் விஷயத்தில் இன்றைக்கி நீங்கள் கவனமாக இருக்கணும். அவங்க முன்னால் வீட்டு விவகாரங்கள் அதெல்லாம் பேச வேண்டாம். அப்புறம் எந்த பொருளை எங்கே வைக்கிறோம் எங்கே எடுக்கிறோம் அதெல்லாம் அவங்க காதுபட பேசுகிறத இன்றைக்கி நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக யோகாதிபதி சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஆனாலும் சந்திரன் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. மறைமுக போட்டிகள் எல்லாமே ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க. குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. உங்கள் ராசியில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:45 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:45 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுப்பது நல்லது. ஏனென்றால் உன்னுடைய கால்களை பயன்படுத்தி வேறு யாராலும் நடந்துவிட முடியாது. ஆமாங்க, நம்மளை முதல்ல நாம் நம்பணும். நம்மளை நம்பி நாம் எதுவாக இருந்தாலும் தொடங்கணும். அவங்க இருக்காங்க இவங்க இருப்பாங்க பார்த்துப்பாங்க நமக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு பறந்துருவாங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே உங்களை நம்புவீங்க. நமக்கு அந்த திறமை இருக்குதா, ஒரு தொழில் நடத்துகிறதோ அல்லது பொறுப்பு எடுத்துக்கிறதுக்கோ நமக்கு திறமை இருக்குதா அப்படின்னு தெரிந்து வைத்து கொண்டு, அப்படி இல்லாவிட்டால் திறமையை வளர்த்து கொண்டு அதற்கு பின் பொறுப்புகளை ஏற்று சீரும் சிறப்புமாக எல்லாரையும் வழிநடாத்தி செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட இன்றைக்கி நீங்கள் கேட்டு பார்க்கலாம். கிடைக்கிறதுக்கான வழிவகைகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் திடீர்னு ஒரு லாபம் வெளிமாநிலத்தை சார்ந்தவங்களாலோ அல்லது வேறு வாடிக்கையாளர்களாலோ இன்றைக்கி திடீர்னு ஒரு லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளாக பெரிய கம்பெனியோட டைப் பேசின்னு இருக்கீங்க, கான்ட்ராக்ட் ஏதாவது சைன் பண்ண நினச்சின்னு இருக்கீங்க. அந்த பேச்சுவார்த்தை இன்றைக்கி நல்ல விதத்தில் நடந்து அதெல்லாம் சுமூகமாக முடியறதுக்கு திடீர் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் போய் வருவீங்க. பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். வழக்கமாகவே நீங்கள் எப்பொழுதுமே ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான். இன்றைக்கி அதிகாரிகள் உங்களை சின்னதாக பாராட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. சக ஊழியர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:45 மணியிலிருந்து அருமையாக இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மதியம் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு திடீர் செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் புது முயற்சிகளில் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வாழ்வில் சாதனை என்பது வளர்ந்திருப்பது அல்ல, வேரூன்றி இருப்பதாகும். ஆமாங்க, அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அதாவது அப்படியே பளபளன்னு இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, ஆனால் அஸ்திவாரம் ரொம்ப வலுவாக இருக்கணும், வேர் ரொம்ப வலுவாக இருக்கணும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் ஆழமாக வேரூன்றி எந்த ஒரு வேலையும் செய்து முடித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. எல்லாரும் மேலோட்டமாக எல்லாத்தையும் பார்ப்பாங்க, ஆனால் நீங்கள் ஆழமாக பார்ப்பீங்க. இன்றைக்கி கூட நீங்கள் அதை மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் பார்க்க போகிறீங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை மட்டும் பார்க்காம அது எங்கிருந்து வருது, எப்படி வருது, யாரால் வருது, அதை யார் மூலமாக தீர்க்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இன்றைக்கி நீங்கள் தெளிவாக வருவீங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், புதன் முக்கூட்டு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பிரச்சனையுடைய ஆணி வேரை மூலத்தை கண்டுபிடித்து அதை இன்னைக்கு எல்லா வகையிலுமே சரி பண்ணுவீங்க. சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. ஏதோ மனசுக்குள்ளார ஒரு குறை இருக்கிற மாதிரியே சில நேரங்களில் தோணுங்க. ஆனாலும் 9ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. கல்யாண விஷயங்களும் இன்றைக்கி பேசலாம். ஏற்கனவே நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறதுனால பேசலாம். தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப லாபகரமாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் உண்டு. ஏன்னா லாபஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கும். ஏன்னா சூரியன் 10ல் இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் 10வது வீட்டுக்குரிய கிரகம் புதனும் அங்கே தான் இருக்கார், சந்திரனும் அங்கே தான் இருக்கிறாரு. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:45 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:45 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வளர்ச்சி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, முடியாது என்று முடங்கிவிட்டால் வேதனை, முடியும் என்று வேலை பார்க்க தொடங்கிவிட்டால் அது சாதனை. ஆமாங்க, மற்றவங்க இதெல்லாம் சரி வராதுங்க அப்படின்னு சொல்கிற விஷயங்களை நீங்கள் முன்னால் நின்று எல்லாத்தையும் எடுத்து கட்டி செய்வீங்க. எப்பொழுதுமே உங்களுடைய பாணி தனிப்பாணிங்க. எல்லாரும் ஏதாவது கேள்வி கேட்டால் திணறக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் பளிச்சுன்னு பதில் சொல்லுவீங்க. முடியாது என்பதையெல்லாம் முடித்து காட்டக்கூடிய முழுவீச்சுக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு புதன் சாதகமாக உட்கார்ந்துருக்கார், 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்னதாக நீங்கள் நினச்சதெல்லாம் இன்றைக்கி நடக்குங்க. ரொம்ப பெருசாக எதுவும் நம்மளால் சாதிக்க முடியல, பெருசாகவும் நம்மளால் முன்னுக்கு வர முடியல. சிலெல்லாம் திடீர்னு வராங்க, திடீர்னு ரொம்ப பெருசாக ஹிட் ஆகி வந்துடுறாங்க. ஆனால் நமக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லையே, எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. அது காரணம் என்ன? மற்றவங்கள மாதிரி உங்களுக்கு பெருசாக போய் சொல்ல வர மாட்டேங்குது. அதே மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா கூட நீங்கள் வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க. உழைச்சி முன்னேறுவோம், நம்ம உழைப்பில் எல்லாம் கிடைக்கட்டும், இலவசமாக அவங்க கொடுத்துட்டு வேறு எதாவது அப்புறமா சொல்லுவாங்கன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நம்ம கூட இருக்கிறவங்கள நல்லவங்க யார், அல்லாதவங்க யார், அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் தான் மறைமுக எதிர்ப்புகள் இன்றைக்கி இருக்கும், வேலை சுமைகள் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், யாரையுமே பகைச்சிக்க வேண்டாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அமோகமாக இருக்குதுங்க. அதே போல் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:45 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் காலையிலேருந்து மதியம் 1:45 மணிக்குள்ளார செய்து முடிக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நறுமணம் கமழும் பூவாக இருந்தாலும் இடத்தை பொறுத்தே மரியாதை. இடத்தை தேர்ந்தெடு, உன்னுடைய திறமையை வெளிப்படுத்து.
ஆமாங்க. அதனால தாங்க யார்கிட்ட என்ன பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இன்னார்கிட்ட என்ன விதமாக பேசினா தான் நமக்கு எல்லாமே சரிபட்டு வரும் அப்படிங்கிறதையும் புரிந்து வைத்து கொண்டு சமய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கணித்து வைத்து யார் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு பேச வேண்டும் என்பதனை திட்டவட்டமாக அறிவித்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தன் நிலைப்பாட்டிலிருந்து மாறாமல் நிலையாக நின்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஆனாலும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. சந்திராஷ்டமம் இன்றைக்கி கொஞ்சம் தாங்க இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் இருக்குது. மதியம் 1:45 மணி வரைக்கும் நட்சத்திரப்படி இருக்குதுங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லைங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் 1:45 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குது. அதனால் அவிட்ட நட்சத்திரக்காரங்க முக்கியமான முடிவுகள் அல்லது பேச்சுவார்த்தை நடத்துகிறதா இருந்தால் அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க. அதே போல் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:45 மணிலேருந்து ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. ஆனாலும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினம் மதியம் 1:45 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவங்க மட்டும் இன்றைய தினத்தில் நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி கடந்த 2-3 நாளாக இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்றைக்கி விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் இன்றைக்கி குறையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் செய்து கொண்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதத்தால் ஜெயிச்சு காட்டுவீங்க. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் மதியம் 1:45 மணி வரைக்கும் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சுமக்க தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுலபம்தான். சாதிக்க தெரிந்து கொண்டால் தடைகளும் படிக்கற்கள் தான். ஆமாங்க. அதனால தாங்க சுமையாக சுமந்து தோள்கள் எல்லாமே வலுவடைந்து காப்பு காய்ச்சிருச்சிங்க. அதனால தாங்க நீங்கள் சுமைகளுக்காக எப்பொழுதுமே சோர்ந்து போவதில்லை. சுமையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளிக்கும் சக்தி படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:40 வரைக்கும் இருக்குதுங்க. அதனால் கவனமாக இருக்கணுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:40 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு இன்றைய தினத்தில் பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால பணம் விஷயத்தில் கவனமாக இருங்க. அடுத்தவங்கள்ட்ட முக்கிய பொறுப்புகளை கொடுக்காதீங்க. வேல்யூபிள் திங்ஸ், அதாவது விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் நீங்களே கொண்டு வர்றது நல்லது. யாரையாவது ஒருத்தங்களை நம்பி கொடுத்து அவங்க நடுவில் நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன்னு சொல்லி அதுக்கு ஒரு டென்ஷன் ஆகி இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்லைங்க. இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்கும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள், மறைமுக போட்டிகள், மறைமுக மரியாதை குறைவான சம்பவங்கள் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால உத்தியோகத்தில் தானுண்டு தன் வேலை உண்டுன்னு பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரனும் 8ஆம் இடத்துல செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. உடம்பில் சின்ன காயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.